டாக்டர் வந்திருந்தாரு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. இன்ஜெக்ஷன் கையில போடல. டேப்லெட் 1 ஹவருக்கு முன்னாடியே சாப்பிட சொன்னாரு. லேட் ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு வந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஸ்ரீ என்கிட்ட சொல்லவே இல்லை. வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தா இன்னொரு டேப்லெட் சேர்த்து சாப்பிட சொல்லியிருக்காரு. சாரி. உடம்பு ரொம்ப முடியல. ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு முந்தா நேற்று படுத்தேன். நீ வந்து கதை தொட்டின அப்புறம் தான் எழுந்திரிச்சேன்னு. உன் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, சத்தியமாக நான் ஃபோனை பார்க்கல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ ஃபோன் பண்ணது எனக்கு தெரியும். சாரி. ஆக்சுவலி நீ ஃபோன் பண்ண மாட்டியான்னு நான் காத்துட்டு வந்தேன். ஏன் நீ ஃபோன் பண்ணியிருக்கலாமே? அன்றைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்போ நான் பயங்கரமாக கோவப்பட்டேன். நீ என்ன மூடில் இருப்பேன்னு தெரில, அதனால தான் நான் பயந்துட்டு ஃபோன் பண்ணல. உனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கா? இப்படி கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தா பயமா இருக்காதா? சாரி. போதும் போதும், ஒரேடியா சாரி கேட்டு நீ நல்லவனா என்ன கெட்டவளாக்கிடாத. சாச்சா, உண்மையை சொல்லு. நிஜமாவே உனக்கு என் மேல கோவம் தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாத. நீ பண்ணுறது பக்கமாக கோவம் வரும். அடுத்த செகண்டே உன்னை பார்க்குறப்ப பாவமாக தான் இருக்கும். சாரி, எனக்கு தோணுதை நான் சொன்னேன். நீ என்ன பாவம் பாக்குறியா? இப்போ நீ தான் பாவமா இருக்க. என்ன சென்டிமெண்ட்ல பேசி கவுத்தர்லாம் பாக்குறியா? ஜாக்கிரதை. சாரி. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சாரி கேட்கதா வீட்டுக்கு வந்தேன். உன் ஃப்ரெண்டு தான் திட்டி அமிச்சிட்டா. இல்லைன்னா அன்னைக்கே கேட்டிருப்பேன். அன்னைக்கு நான் ரொம்ப ஸ்டூப்பிடா நடந்துக்கிட்டேன். ஸோ சாரி. பரவாயில்ல. ஹலோ, அதுக்காக நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரியும் நீ ரொம்ப பெருந்தன்மையா மன்னிச்சிட்ட மாதிரியும் ஃபீல்லாம் கொடுக்காத. என்ன வந்து ஊட்டி விடணுமா? நீ தமிழ் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட. ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை முழுசாக பண்ணால் புண்ணியம்னு. ஓஹோ, உனக்கு 2 minutes டைம் தரேன். அதுக்குள்ள நீ இதை காலி பண்ணல, நான் எடுத்துட்டு போயிடுவேன். ம். போச்சு. யார் ஃபோன்ல? என் ஃப்ரெண்ட் வாணி. ஃபோன் அட்டன் பண்ணு. அட்டன் பண்ணா நான் எங்க இருக்கேன்னு கேட்பா.
ஹலோ, எங்க இருக்க? இது என்ன கேள்வி? எப்ப போன் எடுத்தாலும் எங்க இருக்கேன்னு. எங்க இருப்பாங்க? ஆபீஸ்ல தான் இருக்கேன். அப்படியா? என்ன அப்படியா? பின்ன உன்ன மாதிரி 12 மணிக்கு ஊர் சுத்திட்டு இருப்பேன் நினைச்சியா? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஆபீஸ்ல எங்க இருக்க? ஆபீஸ்ல எங்க இருப்பாங்க? என் கேபின்ல தான் இருக்கேன். ஏய் புழுகு மூட்டை, நான் உன் கேபின்ல தான் இருக்கேன். நீ எங்கடி இருக்க? என்னாச்சு? அவ ஆபீஸ்ல இருக்காளா? ஹலோ ஹலோ ஹலோ, சொல்டி. என்ன சொல்லுடி? எங்க இருக்க நீ? அது நான் என் ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கேன். யார் அது ஃப்ரெண்டு? எனக்கு தெரியாம. ஹலோ ஹலோ வாணி, எனக்கு நீ பேசுறது கேக்கல. வாய்ஸ் கட் ஆயிட்டே வருது. ஹலோ. ஏய் ஃப்ராடு, எனக்கு நல்லா தான் கேக்குது. எங்க இருக்கேன்னு சொல்லு. ஹலோ ஹலோ ஹலோ. நான் போய் சொன்னதே இல்ல, தெரியும்ல. இன்னைக்கு நான் போய் சொல்ல வேண்டியதா போச்சு. என்ன கிண்டலா? ஒன்றும் வேணாமா, எது சொன்னாலும் தப்பாயிருது. என்ன கைய பிடிச்சு ரூம்ல கொண்டு போய் விடணுமா? ஒன்றும் வேணாம், நான் அப்படியே செவுத்து பிடிச்சே போயிடுறேன். காதலிக்க நேரமில்லை, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். ஹாய் வாணி. ஹாய் வாணி, I'll be there in half an hour. I'm on the way. நல்லா வந்து சொல்றேன். ம். ஹலோ. இதான் உங்க ஊர்ல half an hour-ஆ? இல்லடி,
அது வந்து 2 hours ஆச்சு நீ கால் பண்ணி. நியூட்டனுக்கு சாப்பிட போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் சாரி வாணி. சாரி தூக்கி குப்பையில போடு. எங்க இருக்க நீ? நான் என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன். யாரு அந்த ஃப்ரெண்டு? நானும் காலைல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன். அது வந்து நான் சக்தி வீட்டில் இருக்கேன். யாரு சக்தி? எத்தனை சக்தி இருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரே சக்தி தான். Oh my god! You mean you at Shakti's place? என்ன நடக்குதுங்க? உடனே ஓவரா இமேஜின் பண்ணிக்காத. நான் என் விஷயம் பேசதா வந்தேன். பட் ஹீஸ் இன் டோட்டல் மெஸ். ஹை டெம்பரேச்சர். கூட யாரும் இல்ல. உடனே தோலை பிடிச்சி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருப்பியே. அவனும் இதான் சாக்குன்னு மயங்கி மடியில சாஞ்சிருப்பான். அப்படி ஒண்ணும் இல்லப்பா. அப்படிலாம் நடக்கலன்னு வருத்தமா இருக்கா? கொஞ்சம் போனை வைக்கிறியா? எதுக்கு கோச்சுக்கிற? பாவப்பட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதெல்லாம் ஓகே தான். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வெளியாக வேண்டியதானே? நான் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டேன். ஆனா திருப்பி டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு. நீ கூட இருக்கல, டெம்பரேச்சர் ஏறாம? சும்மா ஜோக் பண்ணாத. அவனுக்கு இங்க ஹெல்ப்புக்கு யாருமே இல்ல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஹாஸ்பிடல் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வரவழைச்சு அட்மிட் பண்ண வேண்டியதானே? காலையிலே வீட்டுக்கு வந்த டாக்டர் கிட்ட கேட்டாச்சு. நார்மல் ஃபீவர் தானா, அட்மிட் எல்லாம் பண்ண மாட்டாங்களா? டாக்டருக்கு தெரியுது நார்மல் ஃபீவர் தானே. நீ தான் ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எப்படி நீ தனியா விட்டுட்டு வருது? அதுக்காக ராத்திரி எல்லாம் கூட இருந்து கவனிச்சுக்க முடியுமா? என்னடி சொல்ற? ஓஹோ, கதை அப்படி போகுதா? நான் உன்னை என்னமோ நினைச்சேன். நீ பெரிய ஆள் தாண்டி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ என் கூட வந்து தங்குறியா? சும்மா நடிக்காத. நான் எதுக்கு அங்க உங்க காதல் காட்சியை வேடிக்கை பார்க்கவா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னால அவ்வளவு தூரம் கிளம்பி வர முடியாது. நீ என்ஜாய் பண்ணு. கொஞ்சம் ஒழுங்கா பேசுறியா? அக்கம் பக்கம் யாரும் இல்ல, பூலோகம் வேண்டும். நான் போனை வைக்கிறேன். காதலிக்க நேரமில்லை. ஒரு சிறிய அம்மா, ஸ்டார்ஸ் எல்லாம் நிறைய குட்டி குட்டியா இருக்கு. படிக்கவா? 1 2 3 4. This is about 3:15 and sure days I me. I got the Bentley Ballet and I'm just outside of Jersey past the Palisades. And I love to see that some boots and shades spread out on the bed while I दुलारे से शो में जिसका नाम Globetrotting in the 21st century